Sorry guys, copyright is so mute the sound. Welcome back to channel. So இப்போ நீங்க பாத்துற ஒரு சூப்பரான லவ் ஃபீல் BGM வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்முடைய வியூவர்ஸ் தான் கேட்டுருந்தாரு. ஸோ அவருக்காக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிட்டு எப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓகே கேஷ், நீங்கள் ப்ரீஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ண பின்னாடி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கெல்லாம் இருக்காது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இந்த மாதிரி கலர் லேயர் தான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பிக் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு குரூப் போய்க்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க பிக்கு நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு இந்த ஸ்டாரு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ பேக்ரவுண்டு பிக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ மேலுக்கிறதோ அது சேம் பிக்கு ஆட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகிரு தெரியும். ஸோ இப்போ கீழே ஒரு பேக்ரவுண்டு இருக்குல்ல, ஸோ அது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் பிக்கு எந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்களோ, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது, அதனால் நான் க்ரீன் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ரெட்டாக இருக்குன்னு வச்சுக்க, மூவ் பண்ணி நீங்கள் அது அந்த பிகு தகுந்த பேக்ரவுண்டு கலரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துடலாம். ஸோ ஓகே, ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது இதுலேயும். ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ கரெக்டாக நான் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் வந்து அந்த பிக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்டு கலரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக பிக் ஆட் பண்ணுறதாம், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபுல் கொடுத்துட்டு ஸ்டாரு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி மீது இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக்கு வேணும்னா மிடில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ண உடனே மேலே ஒரு 3 லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் டார்க்காக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா HDR எஃபெக்ட். ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச BGM எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.